போன எபிசோடில் பார்த்தீங்கன்னாப்பா இந்த பிரம்மாவுடைய ஆரிய கூட்டணியில் முக்கியமானவரான அந்த கம்சன் வந்து தெற்கில் வந்து நந்தி மூலயமா இறந்துட்டார் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். இப்போ வந்து அந்த கூட்டணியில் அடுத்து முக்கியமானவர் வந்து பார்த்திங்கன்னா தசரதர். தசரதரில் வந்து இப்போ ராமர் லக்ஷ்மணர்லாம் வளர்ந்துட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு நெடுங்கால பகை உண்டு அப்படின்றத நம்ம ராமாயணத்தில் பார்க்குறோம். அது அவங்களுக்குள்ள என்ன பகை, இதனால் வந்து தசரதர் வந்து எந்த சைடு நின்னார், வசிஷ்டர் சைடு நின்னாரா இல்லை விஸ்வாமித்திரர் பக்கம் நின்னாரா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போது நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம். ஆக்சுவலாக பல பேர் தசரதனா வடநாட்டுக்காரன் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் வடநாட்டுக்காரர் அல்ல. எப்படி சிவன் வந்து இமயமலையிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வந்தாரோ, திருமால் எப்படி ஹரியானாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கு வந்தாரோ, அந்த மாதிரி இங்கேருந்து சில பேர் வடநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போய் செட்டில் ஆகிருக்காங்க. இது இந்த டிரான்சாக்ஷன் வந்து எப்பயுமே நடக்கும். நார்த் சவுத் நார்த். ஆமாம். அப்படி போய் அங்கே செட்டில் ஆன ஒரு முக்கியமான ஆள் தான் வந்து தசரதன். நம்மாழ்வாருடைய பையன். இப்போ நம்ம ஊரில் ஒரு ஊர் இருக்குது. நம்ம ஆளுங்க ஒருத்தர் போய் கொண்டு போய் அந்த குடி வைக்கிறோம்ல. நாம் இங்கே இருக்கிறோம், அந்த வீடு பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஆளை குடி வைக்கிறோம்ல. அந்த மாதிரி சிவன் வந்து சில நேரங்களில் அங்கே வடநாட்டில் நம்ம மட்டும் அந்த இடத்துக்கு அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு இங்கேருந்து சில பேர் அனுப்புறது. பினாமி மாதிரி அங்கே பார்த்துக்க அப்படி. இப்போ உதாரணத்துக்கு நாம் தான் சொன்னோம், நம்மாழ்வாருடைய ஒரு பேரன்தான் யார், பையன் வந்து தசரதன். நம்மாழ்வாருடைய பேரன் தான் வந்து இவர் ராமர். இது பல பேருக்கு தெரியாது. நம்மாழ்வார் என்று சுத்த தமிழ், பாண்டிய நாட்டுடைய வம்சாவளி. மீனாட்சிக்கு அப்பாவுக்கு 2 தாரம், ஒன்று நம்மாழ்வார், ஒன்று மீனாட்சி. குலசேகர பாண்டியனுக்கு 2 பேத்திகள். இவன் பையன் பேரனுங்க 2 பேரும். அப்படி இருக்கும் பொழுது நம்மாழ்வாரை ஓரம் கட்டி மீனாட்சி உள்ள கொண்டு வந்துடுறாங்க அவங்க அப்பா. இப்போ தசரதன் வந்து இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய வீரபத்திரர்கிட்ட சொல்லி அந்த காசி அயோத்தியெல்லாம் இருக்குல்ல, அதை தசரதன்கிட்ட ஒப்படைங்க, ஒரு பகுதி அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு இங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஓகே. அப்போ போகும்போது யாருன்னா விஸ்வாமித்திரர் கூப்பிட்டு, உன்னுடைய மகள் யாராவது அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. கோசலை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட விஸ்வாமித்திரருடைய பொண்ணா இல்லை உறவுக்கார பொண்ணா தங்கச்சியே தெரியல. அதுதான் அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே தசரதன் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு சாந்தான்னு ஒரு பொண்ணு பிறக்குது. அது பெண் குழந்தை ஆகிட்டதுனால, அது கொஞ்சம் ஊனமாக பிறந்ததுனால, அது அப்புறம் அதை கல்யாணம் பண்ணி கலைக்கோட்டு முனிவர்னு சொல்கிற சவுத்தில் இருக்கிற வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற கலைக்கோட்டு உதயம் அப்படின்னு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா சவுத்தை மறக்கூடாதுன்றதுக்காக அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இப்போ அவருக்கு வந்து என்னன்னா, தசரதனுக்கு வந்து இப்போது அவருக்கு வந்து ஆசானா முதல்ல விஸ்வாமித்திரர் தான் இருந்தார். எப்போ வரைக்கும், அந்த கோசலையை கல்யாணம் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிராமணர்கள் வரட்டும் தசரதன் அங்கே தானே வராரு, அதை நம்ம கைக்கு பண்ணிக்கலான்ட்டு கைகையை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இவர் குழந்தை இல்லைன்றதுக்காக, ஆண் குழந்தை வேணுன்றதுக்காக கைகையை கல்யாணம் பண்ணிக்கிறார். கைகை கொஞ்சம் பிராமண சைடு, அது நார்த் சைடு. அது கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு பிஜேபி மாதிரி அது கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கும் வந்து ஒரு குழந்தை உருவாகலை. அப்போ பண்ணும்போது அவர் வந்து வசிஷ்டர் கை ஓங்கிடுது. வசிஷ்டர் மூலிமா வந்ததுனால ஓங்கிடுதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அப்புறம் குழந்தை இல்லைன்னு சவுத்துக்கு யாகத்துக்கு வராங்க. இதே கலைக்கோட்டு முனிவர் மூலிமா தான்
குழந்தை ராமரும் லக்ஷ்மணும் பிறக்கிறாங்க. ம். அது வேறு ஆங்கிரச முனிவர் என்ற மூலிமா பரதன். பரதன் எல்லாம் பிறக்கிறாங்க. நார்த்துக்கு போகிறாங்க. இந்த ஆங்கிரச மூலியமாக பரதனும் மற்றவனும் பிறக்கிறதுக்கு வசிஷ்டர் காரணம். சத்ருகன் பரதன். இவர் வந்து தமிழ்நாட்டு மூலிமா ராமரும் லக்ஷ்மணும் பிறக்கிறதுக்கு விஸ்வாமித்திரர் காரணம். விஸ்வாமித்திரர். அவங்கவுங்க விருப்பப்பட்ட ஒரு ஆளுங்க மூலியமாக தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வடநாட்டு சாயலில் பண்ணிக்கிறாங்க, இவங்க இது பண்ணி சுத்தமாக பார்த்தா அது ஒரு வெள்ளக்கார குழந்தைகள் மாதிரி பரதன் குரூப்லாம், இது சவுத் இந்தியன் குழந்தை மாதிரி. இந்த வார் வந்துக்கிட்டே இருக்குது விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும். ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, குழந்தைங்களாம் வளர வரைக்கும் அங்கே வந்து பிரம்மாவுடைய கை ஓங்கியிருக்கு நார்த்தில். விநாயகர் கூட்டணி வேற ஒரு பெருசாக இருக்குது, உருவாகிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் ஆரிய வர்த்தத்தை உருவாக்குற சூழ்நிலை. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தசரதன் பார்த்தாரு, இதில் வந்து போய் எந்த பக்கம் இந்த பக்கம்னா வம்பு, எது ஜெயிக்கிற பக்கமாக போயிட்டா நல்லா இருக்குன்ட்டு ஆக்சுவலாக சிவன் தான் அனுப்பி வைக்கிறார் அவரை. ஆனாலும் அங்கே போன உடனே இருக்கிற பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு இருந்தால டப்புன்னு வந்து பிரம்மா என்ன சொல்கிறாரோ கேட்டுக்கிட்டு என்னங்க பண்ணணும் சொல்லுங்கன்னா, குழந்தைங்கெல்லாம் வசிஷ்டர்கிட்ட முடியா, அவர் பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுப்பாரு, இந்த விஸ்வாமித்திரர் ஓரம் கட்டுன்ட்டாங்க. அவரும் வேறு வழி இல்லாமல் வசிஷ்டர்கிட்ட விட்டு பசங்களெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் இதெல்லாம் கற்றுக்கிறாங்க. வேதத்தெல்லாம் அவங்க சொல்லி ஏற்றிடுறாங்க மைண்டில். அவங்க எஜுகேஷன் ஒன்று இருக்கும்ல, அது ஏற்றி விட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போன உடனே என்ன ஆகி போச்சுன்னா, எல்லா பசங்களும் தான் அங்கே அனுப்புகிறார் படிக்கிறதுக்கு. ஆனால் அங்கே குரூப் என்ன பண்ணுதுன்னா, ராமரையும் லட்சுமணியும் கொஞ்சம் மட்டும் தட்டி பரதனை ஏற்றுறதுக்கு மேலே முயற்சி பண்ணுது. ஆட்சிக்கு ஏற்றுறதுக்கு ஒரு அண்டர் கரண்ட் வேலை பண்ணுது. இது இவருக்கு தெரிஞ்சிச்சு. யாருக்கு? தசரதனுக்கு. நம்ம மூத்த பசங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டி இளைய பசங்களை மேலே கொண்டு வராங்க. அதுவும் தான் ஒய்ஃபுக்கு போகிறது தான், இதுவும் போகிறது தான். ஆனால் இவருக்கு மட்டும் ஒரு சாஃப்ட் கார்டு என்னென்னா, நாம் தென்னிந்தியாவிலேருந்து வந்தோம், நம்மாழ்வாருடைய பேரை, இது நம்மாழ்வாருடைய பையன் நம்ம இல்லையா, நம்ம அந்த வழியில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தோம். நம்ம திருமால் இல்லை, நம்ம இவர் ரங்கநாதர் குலசேகர பாண்டியன் இருக்காங்களே, அவங்களுடைய வம்சாவளி, சுத்த தமிழ் மண்ணிலேருந்து வந்திருக்கிறோம். நாம் வந்து மூத்த பையனை போய் ஒதுக்குறாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு பிளான் நடக்குது அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறாருன்னா, இது அவருக்கே விருப்பம் இல்லை, பரதனை ஏற்றுறது விருப்பம் இல்லை. ஏன்னா பையன்தான் இருந்தாலும் மூத்த பசங்களை ஓரம் கட்டது ராமர் வரணும்னு நினைக்கிறேன். ராமர் மேலே அவருக்கு அப்படி ஒரு பாசம், பெரிய பையன் வேறு. அதனால் கொஞ்சம் துணிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, விஸ்வாமித்திரர் மறுபடியும் உள்ள கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து இவர்கிட்ட இருந்து பிரித்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு. யாரை? ராமரை லட்சுமணியை 2 பேரையும் கொடுத்து, நீ பாருங்கள் பரதெல்லாம் இவர்கிட்ட கூட போகல, விஸ்வாமித்திரர் கூட போகவே இல்லை. காரணம் என்ன? அங்கேயே பிரிவு தெரியுதுங்க. பரதன் வந்து அங்கே வசிஷ்டர் கூடயே இருந்துடுறாருன்னு தெரியுது நமக்கு. இப்போ இவங்க காட்டுக்கு அழிச்சுன்னு போகிறாரு, ராம லட்சுமணை தான் அழிச்சுன்னு போகிறாரு. யார் விஸ்வாமித்திரர் மூலிமா அவருக்கு சொந்தத்துக்கு பிறந்ததோ அதை மட்டும்தான் அவர் நான் பிராமணன் பிரீடு அதை அழிச்சிட்டு போகிறார். நமக்கு அதில் காட்டின வரலாறுலேயே இருக்குது ராமாயணத்துலேயே. அப்புறம் காட்டுக்கு கூட்டும் போகிறாரு, பயிற்சி கொடுக்குறாரு, அது கொடுக்குறாரு, எல்லாம் கொடுத்து கடைசியில் வில் பயிற்சியெலாம் அழகாக கொடுத்து கொண்டு போய் சீதையினுடைய சுயம்பரம் கொண்டு போய் நிறுத்துறாரு. அதில் ஜெயிச்சு சீதையை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இவர் கை ஓங்கிடுச்சு. யார்? விஸ்வாமித்திரர் கை ஓங்கிடுச்சு. ஸோ அப்போது வந்து ஜனகரும் வந்து விஸ்வாமித்திரர் சைடு வந்துடுறாரு, பிரம்மா சைடு. கிட்டத்தட்ட சிவனுடைய கூட்டணி கொஞ்சம் அங்கே பலமாக பிரம்மா கிட்ட இருந்த ஒவ்வொருத்தரை வெளியில் வராங்க. கம்சன் இறந்துட்டாப்புல, தசரதர் கொஞ்சம் விஸ்வாமித்திரர் சைடு வராரு. ஜனகரும் தான் பொண்ணை கொடுத்து கொஞ்சம் அப்படி விஸ்வாமித்திரர் சிவன் சைடு ஆளுங்களா அப்படி கொஞ்சம் டீம் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இது பலமாகும் போது இது முறியடிக்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னு பார்க்குறாங்க அவங்க. உடனே என்ன பண்ணால் அப்படி கூடவே போகிற மாதிரி போய் இன்னும் 2 பொண்ணு இருக்குது அவங்ககிட்ட, தசரதன்கிட்ட. அந்த பொண்ணை எடுத்து இவனுக்கு பரதனுக்கும் சத்ருகனும் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. வச்சுட்டு சரிப்பா ராமருக்கே நம்ம பட்டாபிஷேகம் சூட்டிடலாம் அப்படின்னு பிளான்லாம் பண்ணுறாங்க. கல்யாணம் நல்லபடியாக தான் நடக்குது. கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. பட்டாபிஷேகம் சூட்டும் பொழுதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பிளான் ஒன்று வச்சு இவரை இறக்கி அவரை ஏற்றிடலான்னு, அவர் ஏற்றுறதுக்கு பிளான் பண்ணி கைகையை வச்சு இவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க.
யார் தசரதன். தசரதன் இது அரசியல் கொலை ஆகிட்டேன் நம்ம, இவங்க சுற்றி இவங்க தான் இருக்கிறாங்க, நம்ம உயிரோடு இருக்கணும்னா ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சுடணும். நீ உயிரோடு இருக்க போறியா இல்லை ராமரை காட்டுக்கு அனுப்ப போறியா, இதான் ஒன்று பண்ணு. அவர் ராமரை லட்சுமணி காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பரதனை மேலே ஏற்றிறாரு. நார்த்து வென்றது, சவுத்து தோற்று போச்சு. சவுத்துலேருந்து பிறந்து வந்தார் ராமர் தோற்றுட்டார் இல்லையா. ராமரை இவங்க 2 பேரும் காட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இது இப்படி நடக்கும் பொழுது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா விஸ்வாமித்திரர் தோற்று போன மாதிரி. விஸ்வாமித்திரர் தோற்று போய் மறுபடியும் அங்கே வந்து பரதன் ஆட்சிக்கு வந்ததுனால ஜனகரும் அந்த இடத்துல வந்து ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ராமாயணத்தில்ப்பா, இப்போ இது வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமர் லக்ஷ்மணெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் வந்து ஒரு விஸ்வாமித்திரர் தவத்தை வந்து தடாதகைன்ற வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா, மாரீசன் தடாதகைன்றவன் அவர் அழிக்கிறதுக்காக ராமர் லக்ஷ்மணெல்லாம் கேட்டு கூட்டிகிட்டு போகிறாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அது விஸ்வாமித்திரர் யார், என்ன தாடகை யார், தாடகை எதுக்கு, அது என்ன காரணம்? தாடகைன்றது வேற இல்லை, மீனாட்சி. நாம் என்ன சொன்னோம், இங்கேருந்து விநாயகர் மேலே போனார்னு பார்த்தோம். ஆமாம். மதுரையில் வந்து பிரிங்கி முனிவர் இருந்தார். ஆமாம். வீரபத்திரெல்லாம் இருந்து பார்த்துக்கிட்டாங்க. வடநாட்டுக்கு இவர் போயிடுறாரு, யார் வந்து விநாயகர் போயிடுறாரு. ஆமாம். பிரம்மா போயிடுறாரு. அங்கே விநாயகருடைய அம்மா தான் வந்து மீனாட்சி. இப்போ இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்கன்னா ராமருடைய ஃபேமிலியில் உள்ளே போந்து கைகையை கையில் எடுக்கிறாங்க. கைகையை கையில் எடுக்கிற ஒரு கூனின்னு ஒரு பாத்திரம் வரும், மந்தரைன்னு. மந்தரையா? கூனி. கூனி உங்களுக்கு கூணு இருக்கும், கூனின்னு வேணும். மந்தரை. இந்த கூனின்றது வேற யாரும் இல்லை, அதுதான் வந்து மீனாட்சி. அது என்ன பண்ணுதுன்னா, பாரு நீ என்ன பண்ணுற, அந்த ஆளை மிரட்டி ராமரையும் செய்தி இவரும் ராமரையும் லட்சுமணனையும் வெளியே துரத்திடும் அப்படின்னு வேலை பண்ணுறாங்க. இல்லைன்னு சும்மா ஒரு கூனி சொல்கிறத கேட்டுக்கிட்டு வந்து கைகை அந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடி, பவர்ஃபுல் எக்ஸ் ராணி இல்லைன்னா பெரிய ராணியாக இருக்கும். இல்லை அது ஒரு அரசியல் தெரிஞ்சவங்க தான் அது பண்ணுறாங்க. ஒரு சாணிக்கன் பண்ணுற வேலையெல்லாம் இதை பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? அதுதான் வந்து கூனின்றது, வேற உள்ள மீனாட்சி தான். இது இந்த வேலையை பண்ணுது. ரெண்டாவது அவர் ஏன் வெளியேற்றுதுன்னா, அதுக்கு வந்து விஸ்வாமித்திரர் மேலே கோபம். யார்? மீனாட்சி. காரணம்னா விஸ்வாமித்திரர் ஒரு தடவை தவம் இருக்கும் பொழுது அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு மேனகான்னு ஒரு பொண்ணை வந்து பிரம்மா அனுப்புகிறார். அது வந்து விஸ்வாமித்திரர் தவம் இருக்கும் பொழுது ஹெல்ப் பண்ணுற மாதிரி உள்ளே போய் ஒரு குழந்தை பெற்றுக்குது. குழந்தை பெற்றுக்கிட்டு இந்த குழந்தை தான் உங்கள் நாட்டை ஆளணும், பெங்காலை கைப்பற்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு அவர் அப்படின்னு. ஓஹோ, நாட்டை கைப்பற்றுவதற்கு நமக்கு ஒரு வாரிசு மாதிரி உள்ள வந்து இவங்க பண்ணுறாங்க, பெங்காலை பிராமண ராஜ்யமாக ஆகிறதுக்கு முயற்சி. இது வசிஷ்டர் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்க, பிரம்மா வசிஷ்டர் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த சூழ்ச்சி தெரிஞ்ச உடனே நீ உண்மையிலே நேசித்து வந்திருந்தா நான் உன்னை அக்ரிபை பண்ணியிருப்பேன், நீ சூழ்ச்சினால் உள்ளே வந்தனால உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு அந்த அம்மா வச்சு வச்சுட்டு அந்த குழந்தையும் ஒரு முனிவர்கிட்ட கொடுத்து வளங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த வளர்ந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை தான் வந்து மீனாட்சி, மேனகையோட பொண்ணு. மேனகா பொண்ணு தான் மீனாட்சி. அந்த மீனாட்சி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மேனகா அங்கேருந்து துரத்திருந்தனால அது நேராக அங்கே வந்து சோழ நாட்டில் வந்து குலசேகர பாண்டியனுக்கு. ஆமாம், இங்கே சோழ நாட்டில் வந்து இங்கே சோழ நாட்டில் ஒரு வம்சாவழியாக தன்னை சொல்லிக்கிட்டு இல்லையா, சோழ நாட்டில் வந்து உள்ளே புகுந்துக்கிட்டு அதுக்கு போய் என்ன பண்ணுதுன்னா இவரை கல்யாணம் பண்ணிக்கிறது. மேனகா வந்து குலசேகர பாண்டியனுடைய பையன் மலையத்துவ பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்குது. ரெண்டாவது மனைவியாக மலையத்துவ மாசனுடைய முதல் மனைவி வந்து பேர் வந்து இவன் யசோதா. அதுதான் நம்மாழ்வார். அதான் நம்மாழ்வார். அவருக்கு நம்மாழ்வார் பிறந்தது. உள்ளுக்குள்ள முதல் மனைவிக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு ரெண்டாவது மனைவி உள்ளே போச்சு. உள்ளே போய் கூட குழந்தை பெற்றுக்கல. மீனாட்சி குழந்தை இருக்குல்ல, ஏற்கனவே பிறந்த குழந்தைய கொண்டு வந்து உள்ளே கொண்டு வரான். இவங்க சும்மா ஒரு நேமுக்கு மட்டும் அவரை பயன்படுத்திக்கிறது. யார? மலையத்துவ பாண்டியன். மலையத்துவ பாண்டியனுக்கு ஒரு இஷ்யூ உருவாக்குறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு நல்ல பியூர் பிரீடாக இருக்கணும்,
வடநாட்டு பிரீடாக இருக்கணும்னு சொல்லி அதே மீனாட்சி உள்ளே கொண்டு வந்து உள்ளே வராங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஸ்வாமித்திரருக்கும் மேனகாவுக்கும் பிறந்த குழந்தை வந்து ரொம்ப பிரீடாக நல்லாயிருக்கும், சூப்பர் பிரீடு அது. ஏன்னா விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய ஒரு ராஜா, சத்திரியன். அதனால் அதுக்கு மேனகாவுக்கும் பிறந்த குழந்தை வந்தால் இங்கே நெக்ஸ்ட் அதை டெவலப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இவெல்லாம் சூத்துற மாதிரி நினைக்கிறாங்க எங்கள் மலைத்து சொல்லலாம். அதனால் இவன் சும்மா அவனை ஆட்ட போகிறதுக்காக சொத்தை ஆட்ட போகிறதுக்காக வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை தண்ணியில் மிதச்சிக்கு வந்துச்சு, அதை அப்படியே தத்து எடுத்துக்கலான்ட்டு ஏதோ ஒரு பொட்டியில் ஆற்றுல வந்துச்சுன்னு மீனாட்சி, அதாவது முதல்ல தாய் உள்ளே வந்துச்சு, அவன் ரெண்டாவது சூழ்ச்சி பூர்வமாக பொண்ணு உள்ளே வந்துச்சு. இவங்களுக்கு அனாதை குழந்தை மாதிரி வந்துச்சு. இவங்களுடைய வரலாறு வடநாட்டில் இவங்க வரலாறு என்னன்னு இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. புரியுதுங்களா? நான் பண்ணுவேன். தமிழ்நாட்டிலே சில நடிகைகள் இருக்குது, வடநாட்டில் பெரிய ஃபேமிலி இருக்கும், அது ஒன்றுமே தெரியாமல் வந்து இங்கே வந்து புதுசாக நடிக்க வந்துச்சு. அப்புறம் இங்கே தான் தெரியும் ஒரு வடநாட்டில் ஒன்று இருக்குது, இன்னும் லேட்டாக தான் தெரியும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போயே நடக்குதுன்னு அப்போ நடக்காது அது. ஏன்னா அப்போ டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அங்கே வந்து ஒரு ஊர்லேயே இன்னொரு ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. 10 வருஷம் ஆனால் தான் தெரியுது இவங்க கல்யாணம். அப்படி வந்து இதுங்க வந்து உள்ளே பூந்துட்டாங்க. இவங்கெல்லாம் உள்ளே பூந்து கடைசியில் மீனாட்சி இது எதுக்கு சொல்லுவேன்னா, அதாவது விஸ்வாமித்திரருக்கு மீனாட்சிக்கு ஒரு பகை, அப்பா வந்து விட்டுட்டார். இப்போ இது இல்லை இங்கே உள்ள வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த நாட்டுக்கு, பாண்டிய நாட்டுக்கு, தென்பாண்டிய நாட்டுக்கு ராணியாக மாறுது. ராணியாக மாறி என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வரலாறுலாம் சொல்கிறாங்க. நீ யார் தெரியுமா, இவர் உங்கள் அப்பா இல்லை, யார் பாண்டிய நாட்டுக்கிறவர் தத்து எடுத்துக்கிறவர், உண்மையான அவன் அப்பா வந்து விஸ்வாமித்தர், உங்கள் அம்மா வந்து மேனகாவை ஏமாற்றிட்டார், அவரை நீ பழி வாங்கின உடனே அது அதே மைண்டில் நேராக போய் இங்கே போது வடநாட்டில் போய் இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. யாரை, நம்ம பராசரன் ஒருத்தர், பிரம்மாவுடைய பையன் பேரன், அவனை கல்யாணம் பண்ணி வச்சு இல்லையா பராசக்தி ஆக்கி நீ படிகள்லாம் திறந்து அடி அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விஸ்வாமித்திர இடம் தான் பெங்கால்லாம், அதை பிடிச்சிக்கிட்டு அவர் துரத்தி விட்டுறாங்க காட்டுக்கு. அவங்க மகனை கூட கொண்டுடுறாங்க, அவர் துரத்தி விட்டுறாங்க. அவர் காட்டுக்கு போயிடுறாரு. காட்டுக்கு ஒரு வேறு வழி இல்லை, காட்டுக்கு போகல, நேராக எங்கே போயிடுறாரு, யாருக்கிட்ட, நம்ம தசரதன்கிட்ட. என்னையாது இந்த குரூப்லாம் அங்கே வந்து உள்ளே பூந்துச்சு என்ன அப்படின்றாங்க. அந்த பூந்த உள்ள குரூப்பு நேராக வந்து தசரன் தப்பு போகிறாங்க. தசரன் வீட்டு உள்ளேயும் போய் அரசியல் பண்ணுதுங்க இல்லையா, அந்த ராமரம் இவனை எல்லாம் வெளியேற்றுங்க அப்படின்றாங்க. இப்போ தான் விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாரு, இப்போது எனக்கு பிறந்த அந்த மீனாட்சி தான் வடநாட்டில் போய் தென்னாட்டில் போய் அது வந்து பாண்டிய நாட்டினுடைய மகளாக வளர்ந்து என்னை பழி வாங்க வந்து என் நாட்டையும் இப்போ பிடிச்சிக்கிட்டு பெங்காலை பிடிச்சிட்டு என்னை துரத்துதுங்க. இப்போ அடுத்தது ஒன்று குறி வச்சுருக்கிறாங்க. இப்போ ராமரை லட்சுமணி வெளியே துரத்திட்டு கரெக்டாக வந்து பரதனை மேலே ஏற்ற போகிறாங்க. மாரீசன், விநாயகர் மாரீசன், இவர் வந்து பேர் என்ன வந்து தாடகை, இந்த மீனாட்சி பேர் தடாதகை பிராட்டின்னு தான் பேர். மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற மீனாட்சிக்கு பேரே தடாதகை பிராட்டி தான். கொஞ்சம் ஒரு தடாபடான்னு இருப்பாங்க, இந்திரா காந்தி மாதிரி இல்லை ஜெயலலிதா மாதிரி இருப்பாங்க, அதனால அவங்க தடாதகை பிராட்டி தான். அது வந்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னு இதை ஒழிச்சுக்கிட்டார் அவர். இது வந்து கிட்டத்தட்ட தசரதனா நம்ம ராமரம் ஒரு வீட்டுக்கு போடுவாங்க, அதனால இங்கே ஒரு கூட்டணி பண்ணாதான் நம்ம பண்ண முடியும்னு 2 பேரும் ராமனை லட்சுமணியும் கூப்பிட்டு இங்கே அனுப்பிச்சிடுறாங்க. எனக்கு அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது ஒன்று. விஸ்வாமித்திரர் பையனையே கொண்டுட்டாங்கன்னும் பொழுது விஸ்வாமித்திரர் பண்ணால் நம்ம பசங்கன்னு கொண்டு வாங்கன்ட்டு அவங்கள கூப்பிட்டு இவர்கிட்ட கொடுத்து இவர் கூட்டும் போய் நல்ல பயிற்சிலாம் கொடுத்து பாதுகாப்பாக சீதையை கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி சீதையை கல்யாணம் பண்ணிட்டுலாம் ஊருக்கு வந்துடுறாங்க. அது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் தான் பண்ணிட்டேன், இளவரசனாக வராரு, முடிசூட பார்க்குறாங்க. இளவரசனாக முடிசூடுறதுக்குள்ள இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஜனகர் தாம்பாக்கம் எழுக்கிறதுக்காக மீதி இருக்கிற 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு பரதனுக்கும் சத்ருகனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதில் இன்னொன்று சொன்னீங்களப்பா, இந்த சீதையோட சுயம்பரத்தில் ராவணனும் வந்து அதாவது ஆமாம்மா அதுவும் பெரிய விஷயம். சீதைக்கு சுயவரம்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. அந்த சீதைக்கு சுயவரம் பண்ணும்போது அந்த ஒரிசா பக்கத்தில் ராவணன் இருக்கான். இந்த ராவணனுக்கு ஒரு சின்ன ஸ்பெஷல் என்னென்னா அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு 2ஆம் தரத்து பிள்ளை. அவங்க அப்பாவுக்கு வந்து அவர் பேர் வந்து இவர் புலஸ்தியர் வம்சம்.
அவங்க அப்பா விஸ்ரவஸ். ஆமாம், அவருக்கு வந்து 2 ஒய்ஃபு. ஆமாம் அந்த ஒய்ஃபுக்கு பிறந்தவன் தான் குபேரன். ஆமாம். அது வந்து மேல் ஜாதி, பிராமணன் பிராமணக்கம் அப்படி வந்துச்சு. அது அப்பாவும் பிராமணன், பையன் பிராமணன். ஆமாம் பிராமணன். அதில் வந்து நல்லா உயர்ந்த நான். இந்த 2வது ஒய்ஃப் வந்து இவங்க நான் பிராமணன். அவங்கள வந்து ஒதுக்கப்பட்டவங்களா நினைக்கிறானுங்க இவனுங்க. ராவணன். அது சிவனுக்கு, ராவனுடைய அம்மா வந்து சிவனுடைய சொந்தக்காரங்க. அதனால் அதை வந்து டீபனேட் பண்ணுறானுங்க. அது ஏற்றுக்கிறது இல்லை. அது பிரம்மாவுக்கு நேரடியாக நெருக்கமானதுனால அது பிராமண வம்சம். இது வந்து அதனால் ராவணனை ஒதுக்குறதுனால ராவணன் என்ன நினைக்கிறான், அவன் வந்து இயற்கையாக வந்து அம்மாவால் வளர்க்கப்படுறான். அப்பா சொல்கிறாரு, நீ மந்திரம்லாம் சொல்லி நீ பிராமணனை தான்டா வளரணும், நான் பிராமணன்டா அப்படின்னா. ஐயோ, பிராமணம் உள்ள பிராமணன் செய்கிற வேலையை செய்யணும்னு என்ன இருக்குது, யார் வேணாலும் எந்த வேலையும் செய்யலாம் அப்படின்னு அவங்க அம்மா பேச்சு கேட்டு அவன் என்ன பண்ணுறான், நிறைய வித்தைகள்லாம் நிறைய கற்று ரொம்ப பலசாலி ஆகிட்டான். அரசனாகணுது அவனுடைய கனவு. யார் எந்த தொழில் செய்தால் என்ன தப்பு, அவனுக்கு வந்து சிவபக்தனாக தான் கொஞ்சம் அவங்க அம்மா சொல்லி வளர்க்குறாங்க. சிவனுடைய சொந்தக்காரங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிவன் மாதிரி வளரணும்னு சொல்லி வளர்த்துட்டாங்களே, இவனுக்கு அரசனாகணும்னு ஆசை. அவனும் சீதனுடைய அந்த சுயவரத்துக்கு போனான். சுயவரத்துக்கு போனான். உண்மையிலேயே வந்து அவன் ஃபிட்டு. விட்டாக்கா அவன் வந்து வெளில வளைச்சி நிச்சயமாக சீதை கல்யாணம் பண்ணியிருப்பான். அதுக்குண்டான ஃபிட்டு உள்ளவன். இவங்களாம் வயசு சின்னவங்க. யார், ராமலட்சுமணலாம் ரொம்ப சின்னவங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு அங்கே அப்படி இருக்கு. அப்போ அந்த சுயவரத்தில் போய் கிளம்பும்போது கரெக்டாக வச்சு அவங்க ஒரு செக்கு வச்சார். இது வந்து சத்திரியர்கள் தான் கலந்துக்கணும், பிராமணர்கள்லாம் கலந்துக்கூடாது ஏன்னா அப்படின்றார். உடனே பிரம்மாவுக்கு என்ன சொல்கிறாரு, நீ பிரம்மா நீ தானே வர்ணாசிரமத்துக்கு சொன்ன, நாங்கள் பிராமணம் ஃபஸ்ட்டு, நாங்கள் கிங் மேக்கராக தான் இருப்போம், 2வது ராஜாக்கள் கிங்கு, 3வது வைசியர்கள், 4வது சூத்திரர்கள் நீங்கள். அப்புறம் நீ இதை மாறினா என்ன அர்த்தம்? அப்போ அந்த வர்ணாசிரமத்தை விட்டுரு. ராவணனுக்கு இந்த போட்டியில் கலந்துக்கிட்டா அவன் சத்திரியம் இல்லை, கலந்துக்கிட்டான்னா அப்புறம் வர்ணாசிரம சிஸ்டத்தை தூக்கி போட்டுரு, அப்புறம் நீ அதை வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு மிரட்டினவொடனே அவர் வர்ணாசிரமத்தில் தான் சேஃப்டி இருக்குன்னு நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம மைனாரிட்டி, கிங் மேக்கராக தான் இருக்க முடியும். ராவணன் ஒருத்தன் தப்பி போயிட்டான்றதுக்காக நம்ம மொத்த சிஸ்டத்தையும், ராவணன் ஒருத்தன் ஏதோ ஒருத்தன் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஃபைட்டராக ஆகிட்டான்றதுக்காக நாம் சொந்த வடநாட்டில் நம்ம பிரச்சனைகளை அதாவது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அந்த வர்ணாசிரம செட்டப்பு. ஆனால் கூப்பிட்டுட்டே நாமளே தான் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம், வர்ணாசிரமத்தில் நம்ம கிங் ஆகக்கூடாது, கிங் மேக்கராக தான் ஆகணும்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். நீ கிங் மேக்கர் ஆகணும், எப்போ அப்படின்னாக்க யாரை கேட்டு நீங்கள் பண்ணீங்க, நீங்களே பண்ணிடுவீங்களா, எனக்கு இது வேணும் நான் இறங்கும் அப்படின்றாரு. கூடாதுன்னு அவன் சொன்ன உடனே பிரம்மா மேலே அவனுக்கு வெறுப்பு வந்துச்சு. பாப்பா பசங்க ஏதோ இஷ்டத்துக்கு செய்கிறாருன்னு இதை பிரம்மா மேலே வெறுப்பு வந்து அவன் வந்து ஒரு கலந்துக்க முடியலன்ற ஒரு வெறுப்பு அப்படியே வெளியில் வந்துடுறான். ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு வெக்ஸேஷனில் ஆயிடுறான். அதுக்கடுத்து ராமர் வந்து மேலே, ராமர் லட்சுமணர் அவங்க சத்திரியர்கள் கலந்துக்கிறாங்க. அதில் ராமர் ஃபிட்டு. ஏன்னா அந்த சத்திரியர்கள் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்க ராமர் ஃபிட்டு. அது கரெக்டாக ராமரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதெல்லாம் விஸ்வாமித்திரர் பண்ணிட்டாரு. அவங்களுக்கும் வந்து விருப்பம் ராமர் தான் இல்லையா, யாருக்கு ஜனகருக்கும் எல்லாமே சிவன் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபாலோவர்ஸுங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு நேராக இதுக்கு போயிடுறாங்க. கல்யாணம்லாம் முடியுது. அங்கே போயிட்டு அவர் வந்து இளவரசன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்டம்ப்ட் ஒன்று பண்ணுறாரு. ராவணெலாம் கூட டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கேருந்து சண்டை போடுறாங்க. ராவணன் வந்து ஏதோ சண்டைக்கு வரான்னு நினைக்கிறேன். அவனை 2 சண்டை போட்டு அவனை துரத்தி விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இருக்க முடியாமல் அவன் நேராக சவுத்துக்கு வந்துடுறான். சவுத்துக்கு வந்துட்டு ஆனால் மனசுல மட்டும் இருக்குது சீதை அடைய முடியலன்ற ஒன்றும். நம்ம எதுக்கு இந்த வர்ணாசிரம சிஸ்டம், நமக்கு திறமை இருந்து கூட நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது வடநாட்டில் நடக்காது. அவன் சிவன் வந்து வர்ணாசிரமத்துக்கு எதிரானவர், திறமை உள்ளவன் எதை ஒன்றாலும் செய்யலான்றவர். அதனால் அவர் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவனுக்கு ஒரு மண்டோதரின்னு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து அப்படி பண்ணுறாரு. அது அந்த பக்கம். அது ஓகே. அப்போ இப்போ வந்து விஸ்வாமித்திரர் இருக்கார் இல்லையா, இப்போ ராமர் லக்ஷ்மணனை வந்து தசரதர் வந்து விஸ்வாமித்திரர் கண்ட்ரோலில் விட்டு சீதையை வந்து கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி இளவரசன் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடக்குது. இந்த ஏற்பாடு நடக்கிற நேரத்தில் தான் ரொம்ப ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இவ்வளோ பலமாக வந்து விஸ்வாமித்திரர் இருக்காரு, ஜனகர் பொண்ணு கொடுத்துருக்காரு, எல்லாம் நடக்குது. கம்சன் தசரதன் கம்சன் இறந்துட்டான். இப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி ராமர் காட்டுக்கு அனுப்புகிறாங்க, அதுதான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ வீக்காகிட்டு இருக்காரு பிரம்மா. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து நம்ம
அது நடக்காமல் ராமர் பட்டாபிஷேகம் நடக்காமல் ஒன்று. இப்போ பலம் இருக்க போய் தானே இவங்க போய் வந்து சுயமத்தில் ஜெயிக்கிறாங்க. அப்போ ஜனகரும் கூட வந்து சப்போர்ட் வந்துட்டார்ல. ஆமாம், பொண்ணு கொடுத்துட்டாரு. பொண்ணை கொடுத்து அவர் நாடு இந்த பக்கம் வந்திருக்கு, விஸ்வாமித்திரரும் வந்திருக்காரு, கம்சனும் இறந்து போயிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கண்ணனும் வந்து அங்கே இருக்கான் இல்லையா, கண்ணனும் அட்டன் பண்ணிட்டு இருக்காப்புல ஒரு கைதி. இப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி வந்து ராமர் காட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துச்சு? ஏதோ சத்தியம் பண்ணிட்டாங்க அதனால் அனுப்பினாலும்லாம் சும்மாது. பொலிட்டிக்கலாக உள்ளே போந்து யாரோ பெரிய வேலை நடந்திருக்கு. அது என்ன வேலை? அது வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயம். அது எதனால் வந்து ராமர் பட்டாபிஷேகம் தடைப்பட்டது ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய விஷயம். சரி, நம்ம அதை வந்து நம்ம பார்க்கலாம்.